அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. ஈரான் வெர்சஸ் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சமுதாயத்துக்கு உள்ள மிகப்பெரிய அளவுல சில காரசாரமான கருத்து பரிமாற்றங்கள், விமர்சனங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு யுத்தம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அந்த யுத்தத்துல ரெண்டு தரப்பு இருக்கதான் செய்யும். இந்த தரப்புக்கு ஆதரவாகவோ அந்த தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு 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 நிலை இருக்கதான் செய்யும். இவங்க கருத்து பரிமாற்றங்கள், கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறத நம்ம பார்ப்போம். இது இன்னைக்கு ஒரு சமூக வலைதள காலம் அப்படிங்கறதுனால அந்த கருத்து பரிமாற்றங்கள்லாம் காரசாரமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இந்த யுத்தம் இருக்கு பாருங்க, ஈரான் வெர்சஸ் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம். இந்த யுத்தத்துல பொறுத்த வரைக்கும் பொதுவாவே அது முஸ்லிம்கள், அது ஷியாக்களாக இருக்கட்டும் அல்லது சன்னி முஸ்லிம்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஈரானோட அந்த பக்கம் நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொதுவாவே முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கும்பொழுது அந்த ஒரு நிலையில அவங்க இருக்கிறத நம்ம தெளிவாவே பார்க்க முடியுது. இருந்தாலும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஈரானுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை, காரமான விமர்சனங்களை நம்ம வைக்கிறத பாக்குறோம். ரொம்ப கடுமையான விமர்சனங்களா அது இருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஷியாக்கள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க தெரியுமா வரலாறுல, இந்த காமேனி என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா வரலாறுல, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இது ஒரு சரியான நிலைப்பாடா அப்படிங்கறது நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஈரான் சிரியால இருந்த சன்னி முஸ்லிம்களை ரொம்பவும் துன்புறுத்துனாங்க, கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஏமன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பக்ரைன், அங்கேயும் மிகப்பெரிய அளவுல அவங்க பிரச்சனை பண்றதுக்காக தயாரானாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த காமெனியை எதிர்க்கிறது தான் சரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 2022 இந்த யுத்தம் தொடங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கேரளால ஒரு மார்க்க அறிஞர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நடக்கிற இந்த யுத்தத்துல ஹமாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, அந்த முஸ்லிம்கள், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் தோத்தாலும் பரவாயில்ல, யூதர்கள் கிட்ட இந்த இடம் போனாலும் பரவாயில்ல, அலக்சா இடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஈரான் இந்த யுத்தத்துல ஜெயிச்சிடக்கூடாது, ஹிஸ்புல்லா இந்த யுத்தத்துல ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஷியாக்கள், அவங்க கிட்ட இந்த இடம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமான ஒரு பேச்சுக்கள் அவர் பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இவ்வளவு தீவிரமான ஒரு ஷியா வெறுப்பு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம தெளிவா பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் அந்த சலப்புகள், அதாவது வஹாபிகள் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்ல வர்றதையும் நம்ம பாக்குறோம். அதாவது கடும் போக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடும் போக்குவாதத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப தீவிரமான முறையில ஷியாக்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நியாயமான ஒரு காரணம் மாதிரி தெரியும். அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே சிரியால நடந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ஷியாக்களாகவே இருக்கட்டும், குறிப்பா ஈரான் அந்த காமெனி தலைமையிலான அரசாங்கமாகவே இருக்கட்டும், அதே மாதிரி ஏமன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்களாவே இருக்கட்டும், பஹ்ரைன்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லாமே சரியானதா இருக்கட்டும். ஆனால் அது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதெல்லாம் வரலாறா மாறிட்ட ஒரு விஷயம். இப்ப அந்த வரலாறை திரும்பி பார்த்து அந்த இடத்துலயே நான் நின்னுக்குவேன், அந்த இடத்துல நின்னுகிட்டே நான் இந்த தற்கால சூழலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அடம்புடிச்சு பேசுறதுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது உங்களுடைய கொள்கைக்கான ஒரு 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 போராட்டமாக இருக்கலாம். உங்களுடைய கொள்கையை நீங்க மக்கள்கிட்ட விதைக்கிறதுக்காக நீங்க இப்படி அடம் பிடிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா இது சமுதாய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும்ங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் தற்காலத்துல நடந்துகிட்டு இருக்கு, இடம், பொருள், ஏவல், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் வரலாற்றுக்குள்ளேயே நிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப இந்தியால நீங்க பாக்குறீங்க, வரலாறு திரும்பி பார்த்து அந்த இடத்துலயே நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதுடைய விளைவுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. வரலாற்றை திரும்பி பார்த்து அந்த இடத்துலயே நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதுடைய விளைவுதான் அந்த கியான்வாபி மசூதி. அது இன்னைக்கு தொழுகையே செய்ய முடியாத அளவுக்கு போயிருக்கு. வரலாற்றுல அதே இடத்துலதான் நிப்பேன் அப்படின்னு சொன்னவங்களுடைய அந்த விளைவு திருப்பரங்குன்றம் தர்கா, அங்க நீங்க எப்பவுமே தொழக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு வந்துருச்சு. 24 மணி நேரமும் மக்கள் அங்க புழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரியில சுதந்திரமா அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில இனி அங்க நீங்க போகவே கூடாது அப்படிங்கிற அந்த தடை உத்தரவும் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாற்றில் நாம் படித்து அந்த இடத்துல அதே நூற்றாண்டுல நம்ம நின்று போகிறது. காலம் ஒவ்வொரு நாளும் ஏன் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அதை தாண்டி நம்ம வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அங்க இருக்கு. நமக்குள்ள சகிப்பு தன்மைங்கிறது கண்டிப்பா வேணும். கால மாற்றம் அதை கொண்டு வரும். அப்போ வரலாறுங்கிறது என்ன அப்படின்னா,
அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த தவறு மறுபடியும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு நீ சரி செய்யறதுக்காகத்தான் அந்த வரலாற்றை நீங்க படிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் இவங்க தான், அதனால நான் அதே இடத்துல நின்று இவங்களை பழி வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது உண்மையில நீங்க யாரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க விழுறாங்களோ இல்லையோ, நீங்களும் உங்களுடைய சமுதாயம் விழும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவர்கள் மட்டும்தான் தப்பு செஞ்சாங்களா வரலாறுல, ஷியாக்கள் மட்டும்தான் சன்னிகளுக்கு தப்பு பண்ணாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். உலகத்திலேயே அதிகமா இந்த தீவிரவாத குழுக்கள், மத ரீதியான தீவிரவாத குழுக்களை உருவாக்குனது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமாக இந்த வஹாபிசம் பேசக்கூடிய இந்த சவுதி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தான். சவுதி அரசாங்கத்துடைய அந்த பட்டத்து இளவரசர் அதை ஒத்துக்கொள்றாரு, ஆமா நாங்க தான் பண்ணோம், அமெரிக்கா சொல்லிச்சு நாங்க பண்ணோம் அப்படின்னு. அப்ப இதை பத்தி நம்ம பேசலாமே. அதே மாதிரி ஏமன்ல நாங்க பிரச்சனையை தீக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சவுதியும் அமீரகமும் ஒன்னா சேர்ந்து விமான தாக்குதல் நடத்தி அங்க இருந்த மக்களை கொன்னாங்க. நாங்க ஹவுதிகளுக்கு எதிராக, அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இதை செய்யறோங்கிற பேர்ல அவங்க பண்ணாங்க. இதனால பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள் தான். இதை பத்தியும் நாம பேசலாம். அதாவது இந்த பாலஸ்தீன் விவகாரம் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இல்ல, நான் சொல்றது கிட்டத்தட்ட 70, 80 இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா இருந்த அந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செய்து, அப்போ சவுதியை சேர்ந்த இந்த வஹாபிகள், இந்த சலப்புகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு சேர்ந்து இந்த சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானுக்குள்ள வருது. இவங்க நாத்திக சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க உள்ள வந்தாங்கன்னா நம்மளுடைய ஈமானே போயிடும் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு எதிரா ஜிஹாத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்தி அரேபியாவுக்கு ஃபுல்லா இருந்த பல பேரை அங்க அமுச்சு விட்டாங்க. அதை பத்தியும் நம்ம பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த முஜாஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய, முஜாஹுதீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய அந்த ஆயுத போராளி குழுக்கள் இருக்காங்க பாருங்க, அதுல இருந்தவங்க எல்லாருமே ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க கிடையாது. எகிப்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, ஈராக்கை சேர்ந்தவங்க இருந்தாங்க, பஹ்ரைனை சேர்ந்தவங்க இருந்தாங்க, சிரியாவை சேர்ந்தவங்க இருந்தாங்க, சவுதியை சேர்ந்தவங்க இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இந்த மக்களை அங்க போய் சண்டை செய்யறதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது, ஹலால் ஆனது, இது ஜிஹாத் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. பாலஸ்தீன் விவகாரம் இந்த பக்கம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இவங்க டைவர்ட் பண்ணி விடுறாங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக. அப்ப இதை பத்தியும் நம்ம பேசலாம். ஆனா இதெல்லாம் பேசுறது இப்ப சரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய காலம், சூழல், இது எதுவுமே நம்ம பேசுற எந்த விஷயத்தையும் வீழ்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு தான் கொண்டு போகும். அப்ப இதை பத்தியும் நம்ம பேசலாம். இதெல்லாம் பேசுறது இப்ப சரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாற்றுல இப்படி நடந்ததுன்னு நம்ம சொல்லலாமே தவிர, தற்போது இருக்கக்கூடிய கால சூழல்லாம் நம்ம பார்த்து நம்ம அதையே அந்த சூழ்நிலைக்கு நம்ம இப்ப பழி தீர்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம நின்னோம் அப்படின்னா மிக நிச்சயமாக எதிர்மறையான விஷயங்கள் தான் நம்மளை நோக்கி வருங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரி, ஈரானுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஷியாக்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இவங்க வைக்கிறாங்க இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் சலபுகளாகவும் வஹாபிகளாகவும் அறியப்படுறாங்க. யார் இந்த சலபுகள், வஹாபிகள்? ரெண்டு பேரும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது வரலாறுல பல விஷயங்கள் தெரிய வருது. பல அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வஹாபிகள்னு சொல்லக்கூடியவர்கள், சலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு காட்டமா விமர்சனம் பண்றாங்களோ, இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்களோ, அந்த மாதிரியான இஸ்லாம் தான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வரலாற்று பக்கங்கள் திறந்துதானே கிடக்குது. அதை நம்ம தெளிவா படிக்கும் பொழுது தெரியுது, 100 வருடங்களாகத்தான் இந்த பிரச்சனையை இந்த சமுதாயம் இங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயம், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது இன்னைக்கு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, மக்கா மதினா இந்த 2 இடங்கள்லயும் இன்னைக்கு நாம போனோம் அப்படின்னு சொன்னா அங்க கொள்கைகளை பரிமாறிக்கொள்றதுக்கோ விவாதம் செய்யறதுக்கோ இடம் கிடையாது. மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராக்கு போனாலும் சரி, அங்க போறவங்க அங்க இருக்கக்கூடிய சடங்குகளை செஞ்சுட்டு அவர்களுடைய அந்த விசா முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் வரக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அது முழுக்க முழுக்க வஹாபிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு அந்த மக்கா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா 100 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வரலாற்றுல படிக்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு அவ்வளவு ஆச்சரியம். அது என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள்ல பல தரப்பு நிலைகள் கொண்டவங்க இருக்காங்க, பல கொள்கைகளை கொண்டவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுதும் உம்ராவுக்கு வரும்பொழுதும்
மார்க்க அறிஞர்களாக அங்க ஒண்ணு கூடும் பொழுது அழகான முறையில விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதங்கள்ல பலவிதமான முடிவுகள் எடுக்கப்படும். அந்த விவாதத்துக்கு யார் தலைமை தாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மக்காவுடைய கவர்னர். இதேதான் இங்க மதீனாவிலையும் நடக்கும். பல எண்ணங்களை கொண்ட ஆலிம்கள் அங்க ஒண்ணு கூடுவாங்க, மார்க்க அறிஞர்கள். அவங்க அங்க ஒண்ணு கூடும் பொழுது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க பல விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதத்துக்கு தலைமை தாங்குறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மதீனாவுடைய கவர்னர். ஒரு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து நடந்த ஒரு விஷயமா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் அங்க இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு நிலைமை அன்று இருந்திருக்குது. அதனாலதான் இந்த மார்க்கத்துக்கு அமைதி மார்க்கம்னு கூட பேரா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பேரை சொன்னா எல்லாரும் ஏளனம் செய்யக்கூடிய நிலையில இருந்திருக்கு. சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயமாகவும் தங்களுக்குள்ளேயே கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் அதை கூட எங்க முக்கியமான இடத்துல உட்காந்து பேசி ரொம்ப அழகா விவாதம் பண்றாங்க பாருங்க. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த வரலாறுல நம்ம ஆச்சரியப்படாம இருக்கவே முடியல. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்யறதுக்கான அனுமதி முழுசாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இப்ப சமீபமாக அந்த சவுதி அரசாங்கம் தடை செய்தது. இப்போ மிக சமீபமாக அந்த தடையும் அவங்க நீக்கி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த சவுதி அரசாங்கத்துடைய அந்த வரலாறு அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டிய ஒன்னாதான் இருக்குங்கிறத நம்ம இது மூலியமாவே தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த சவுதி அரசாங்கத்துடைய வரலாறு, ஏன்னா அவங்கதான் இப்ப அந்த ஹரம் ஷரீஃபை நிர்வாகம் பண்றாங்க. அங்க எந்த ஒரு விவாதத்துக்கும் இடம் கிடையாது. ஆனா அதே சமயம் அவர்களுடைய அந்த வஹாபிய கருத்துக்களை அவங்க அங்க பிரச்சாரங்கள் மூலியமாக, கூடுதலாக அந்த மசூதிகள் மூலியமாக, அந்த ஜும்மா பயான்கள் மூலியமாக, அசர் பயான்கள் மூலியமாக மக்கள் மத்தியில திணிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சவுதி அரசாங்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் ஆச்சரியமானதாகவும் இருக்கு. இந்த சவுதி அரசாங்கத்துடைய வரலாறு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரியாத், அந்த இன்னைக்கு தலைநகரம் சொல்லக்கூடிய அந்த ரியாத், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல இருந்தா இவங்களுடைய வரலாறு ஆரம்பமாகுது. அன்னைக்கு அந்த பகுதிக்கு பேர் நஜத் அப்படின்னு பேருங்கிறத நம்ம வரலாறுல பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சவுதி அரேபியாங்கிற அந்த பெரும் நிலப்பரப்பு 2 பெரும் நிலப்பரப்பா இருந்திருக்கிறத வரலாறுல இருந்து நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது ரியாதை, தமாமை, ஜித்தாவை அடக்கி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு நஜத் பகுதியாகவும், மக்கா, மதினா, தாயிஃப் இதை உள்ளடக்கிய நிலப்பரப்பு ஹிஜாஸ் பகுதியாகவும் வரலாறுல இருந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். வரலாறு முழுவதும் இந்த நிலப்பரப்பு இப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சு கொள்றோம். இஸ்லாத்துக்கு முன்பாக இருந்தே இந்த பகுதிக்கு இதுதான் பேராவே இருந்திருக்கு. இது ஹிஜாஸ், இது நஜத் அப்படிங்கிற மாதிரிதான் விஷயங்கள் இருந்திருக்கு. பழைய வரலாறுகளை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது இவர்கள் நஜத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஹிஜாஸை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் குறிக்கப்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த பெயர்களை தான் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இப்ப இருக்கக்கூடிய இந்த சவுதி அரசாங்கத்தையோ பக்கத்துல இருக்கக்கூடிய அமீரகத்தையோ அவர் அங்கீகாரம் பண்ணதான் நம்ம பார்க்க முடியல. அவர் எப்படி இதை அங்கீகாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹிஜாஸை அடக்கிய, ஜித்தாவை அடக்கிய, தமாமை அடக்கிய இந்த நஜத் பகுதியை சேர்ந்த அரசர்களாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சவுதி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இவங்களுக்கு நஜத் சுல்தான் அப்படின்னு தான் பேரு வரலாறுல. 1918 வரைக்கும் கூட இவங்களுக்கு நஜத் சுல்தான் அப்படின்னு தான் வரலாறுல பேரு, அப்படித்தான் பதிவாகி இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த தகவல் அவ்வளவு தெளிவா கிடைக்கும். அப்ப நஜத் சுல்தான் அப்படின்னு அவங்களுக்கு பேர் இருந்து 1918க்கு அப்புறம் தான் அவர்கள் சவுதிகளாக, சவுதி அரேபியாவாக அந்த இடமே மாற்றம் அடைகிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த நஜத் சுல்தான்களுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1600வது வருஷம் அதோடைய பிற்பகுதி, அதாவது 17வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலிருந்து இவர்களுடைய வரலாறு தொடங்குறத நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப சொன்னோம்ல, இந்த ரியாது, அதே மாதிரி இந்த தமாமு, அதே மாதிரி ஜித்தா, இந்த பெரும் பகுதிகளை உள்ளடக்கி இவங்க அப்பவே ஆண்டுகிட்டு இருந்தாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க ஒரு சிற்றரசர்கள் மாதிரிதான். இவங்க யாருக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்னைக்கு துருக்கி ஆட்டோமன் கேலிஃபேட்டுக்கு அடங்கினவங்களா தான் இருந்தாங்க. அதாவது உஸ்மானிய கிலாஃபாவுக்கு அடங்கினவங்களா தான் இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நஜத் பகுதிகளில் குட்டி குட்டி மன்னர்களா இவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க, பல மன்னர்கள். இவங்க யாருமே
துருக்கி உஸ்மானிய கிலாஃபாவுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கல. ஒவ்வொரு சமயமும் இவங்க இராணுவத்தை கொண்டுதான் அந்த துருக்கி கிலாஃபா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்துகிட்டு இருந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். இவர்கள் காட்டரபிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையிலயும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் அடங்காதவங்க, கடின போக்கு கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வரலாறுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாகரிகம் இல்லாத மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு கூட வரலாறுல இவங்க இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இவர்கள் இந்த நஜத் பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுனால இப்ப நஜத் சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸும் இருக்கு. அதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். இதுக்கான காரணம் என்ன? இவர்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம சம்பந்தம் இருக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதே சமயம் நஜத்தை பார்த்தன ஒரு அறிவிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடி நிக்கிறாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இறை தூதர் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க பிரார்த்தனை பண்றாங்க இறைவனை நோக்கி. அப்ப நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுது. நபி அவர்கள், இறைவா எங்கள் ஷாம் நாட்டில் எங்களுக்கு சுபிட்சத்தை வழங்குவாயாக, இறைவா எங்கள் யமன் நாட்டில் எங்களுக்கு சுபிட்சத்தை வழங்குவாயாக என்றார்கள். மக்கள் எங்கள் நஜத் பகுதியிலும் வழங்கும்படி பிரார்த்தியுங்கள் என்று கேட்க நபி அவர்கள், இறைவா எங்கள் ஷாம் நாட்டில் சுபிட்சத்தை வழங்குவாயாக, எங்கள் யமன் நாட்டில் சுபிட்சத்தை வழங்குவாயாக என்றே பிரார்த்தித்தார்கள். மக்கள், இறை தூதர் அவர்களே, எங்கள் நஜத்து பகுதியிலும் சுபிட்சத்தை வழங்க பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 3வது முறை என்று நினைக்கிறேன். இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், அங்குதான் நிலநடுக்கங்களும் குழப்பங்களும் தோன்றும், அங்குதான் ஷைத்தானின் கொம்பு உதயமாகும் என்று கூறினார்கள். புகாரில 7094வது ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் உக்பா இப்னு அம்ர் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இறை தூதர் அவர்கள் தங்களின் கரத்தால் யமன் நாட்டு திசையை நோக்கி சைகை காட்டி, இறை நம்பிக்கை அதோ அங்கே இருக்கும் யமன் நாட்டை சேர்ந்ததாகும், அறிந்து கொள்ளுங்கள், கல்மனமும் கடின சுபாவமும் ஒட்டகங்களின் வாள்களை பிடித்தபடி அவற்றை அதட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும் ஒட்டக மேய்ப்பர்களிடையே காணப்படும், அங்கிருந்துதான் ஷைத்தானின் 2 கொம்புகளும் உதயமாகும், குழப்பங்கள் தலை தூக்கும், ரபியா மற்றும் முலர் குலத்தாரிடையே அவை தோன்றும் என்றார்கள். புகாரி ஹதீஸ் 3302. இந்த ஹதீஸ்கள்ல இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யமன் நாட்டில இருந்தும் சிரியாவில இருந்தும் அப்புறம் நஜத் அந்த பகுதியில இருந்தும் மக்கள் சந்திக்க வந்திருக்கிறாங்க, பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் அந்த மக்கள் கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரார்த்தனை பண்ண துவங்குறாங்க. அப்போ யமன் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் மட்டுமே அதிகமான அந்த பிரார்த்தனையை செய்யறத பாக்குறாங்க. அப்போ கூட இருந்த அந்த நஜத் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நஜத்துக்கும் பிரார்த்தனை பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மறுபடியும் இறை தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யமன் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் பிரார்த்தனை பண்றாங்க. மறுபடியும் அந்த நஜத் பகுதி மக்கள் சொல்றாங்க, இறை தூதரை எங்களுக்காகவும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இறை தூதர் மறுபடியும் இந்த 2 நாட்டுக்குமே பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த மக்கள் என்ன ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இப்போ இறை தூதர் அவர்கள் சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அங்கதான் நிலநடுக்கங்களும் குழப்பங்களும் தோன்றும், அங்குதான் ஷைத்தானுடைய கொம்பே உதயமாகும் அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அந்த நஜத் பகுதியை சேர்ந்த சுல்தான்கள் தான் இவர்கள். இந்த ஹதீஸுக்கும் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்ப இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தேடி போகிறத விடவும் வரலாற்றுல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம பார்த்தால் போதுமானது. ஆனா இறை தூதர் அவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் அந்த இடத்துல அப்படின்னு, குழப்பங்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே அந்த நஜத் பகுதியில அந்த குழப்பங்கள் உருவானதை நம்ம பார்க்க முடியுது. முசைலமா அப்படிங்கிற ஒரு போலி தூதன் தன்னை தூதர் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு கடிதம் எழுதின நிகழ்வு நடக்குது. அந்த கடிதத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னையும் அல்லாஹ் இறை தூதரா நியமனம் பண்ணிருக்கான், உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன, அதனால அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் கடிதம் எழுதுறான். இறை தூதர் அவனுக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை செய்து அவனை போர்ல சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஆனா அது இறை தூதர் அவர்களுடைய இறுதி காலகட்டமா இருந்ததுனால அவங்க இறந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த காலகட்டம் அப்ப தன்னுடைய ஆதரவை மிகப்பெரிய அளவுல அவன் பெருக்கிக்கிட்டான்.
எந்த இடத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நஜத்தை சேர்ந்தவனாகத்தான் அந்த முசைலமா இருக்கான் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். மிகப்பெரிய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்ட இந்த முசைலமா ஷஜா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணும் தன்னை வந்துட்டு இறை தூதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை கூப்பிட்டு அவன் திருமணம் செய்து கொண்டதோடு மட்டும் இல்லாம இந்த திருமணத்துக்கு பரிசா இறைவன் அதிகாலை தொழுகை, அதாவது அந்த ஃபஜர் தொழுகையை வந்து நீக்கிட்டான், ஜும்மா தொழுகையை நீக்கிட்டான் அப்படின்னு 2 பேரும் சேர்த்து பிரகடனம் பண்றாங்க. இது போக இந்த மதுவை வந்து எங்க திருமணத்துக்கான பரிசா அல்லாஹ் வந்து அனுமதி கொடுத்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இவர்கள் பின்னாடி திரண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த முசைலமா பலம் கொண்டவனாக மாறி இருந்தான் அப்படின்னு சொன்னா, இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இருந்து இவனோட நேருக்கு நேரா போர் செஞ்ச அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அபூபக்கர் காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இடையில எத்தனையோ சஹாபா பெருமக்கள் வந்துட்டு அந்த போர்க்களத்துல இறந்திருக்காங்க. ஆனால் இவனோட மோது மட்டும்தான் மூத்த சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட 70% அதிகமான சஹாபா பெருமக்கள் வந்து இறந்துட்டாங்கிற விஷயத்த நம்ம வரலாற்றுல பாக்குறோம். அப்ப அவன் அவ்வளவு பலமான ஆளா ஆயிரக்கணக்கான மக்களை ஒண்ணு கூட்டி இருந்தான். கிட்டத்தட்ட அந்த போர் காலகட்டத்துல அவன் கூட இருந்தவங்களுடைய எண்ணிக்கை 40,000க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய ஆதரவாளர்கள் அவன் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையே உண்டாக்கி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப சஹாபா பெருமக்கள் இவனோட மோதி உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் குரானை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு நம்மளுக்கு புத்தகமா கிடைக்குது பாருங்க. அந்த ஏற்பாடை அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஏன்னா நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த குரானை வந்துட்டு இந்த மக்கள் தவறா பயன்படுத்திடலாம் அப்படிங்கிறதுனால இந்த அரசாங்கம் அங்கீகாரம் பண்ண ஒரு குரான் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒட்டுமொத்தமா அருளப்பட்ட குரான் தொகுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த நஜத் ஹதீஸ், அதாவது இந்த குழப்பங்கள் உண்டாகும், ஷைத்தானுடைய கொம்பே வந்து அங்கெல்லாம் உதயமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஹதீஸுடைய அறிவிப்பு முசைலமாவோடவே முடிஞ்சிருச்சா அல்லது இனி வரைக்கும் அது தொடருதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம வந்துட்டு இந்த ஹதீஸை வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஆய்வு செய்யறதை விடவும் வரலாற்று ரீதியாக இதை விளங்குறது சரியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக முஸ்லிம்கள் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட அரேபியால இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஆனால் அந்த வஹாபியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தலை தூக்கும் பொழுதுதான் ஒரு கடினத்தன்மை அவங்க கிட்ட வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு கடும்போக்குவாதம், ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது இல்ல. இந்த மனநிலை எல்லாமே இங்க இருந்தா வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இங்க இந்த வஹாபிசம் பேர்கள்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது இல்லையா, இது வந்து மேலோட்டமா நம்ம வந்து இதுல பாத்துடலாம். வரலாற்று ரீதியாக முழுசா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்ஷால்லாஹ் கூடிய விரைவில் அந்த ஹிஸ்டரி பயணம் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படும். அந்த காணொலியை நீங்க பார்க்கலாம். அதுல வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இந்த சவுதியுடைய வரலாறை பார்த்துக்கலாம். இப்ப இந்த வஹாபிசம் இங்க என்னென்ன பண்ணுது வரலாற்றுல அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அந்த துருக்கி ஆட்டோமன் கேலிஃபேட் அந்த தலைமைக்கு வந்து முஸ்லிம் நாடுகள் எல்லாமே ஒன்னா இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இன்னைக்கு தனித்தனி நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் நாடுகள், சவுதி, துபாய், பஹ்ரைன், அப்புறம் அந்த கத்தாரு, ஒமான், இப்படி துண்டு துண்டா இருக்கக்கூடிய அந்த நாடு, ஈரான் வரைக்குமான அந்த பகுதி, அதாவது ஈராக் வரைக்குமான அந்த பகுதி, அது இன்னைக்கு தனித்தனி நாடா இருக்கு. அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே நாடு துருக்கி அப்படின்னு அதுக்கு பேரு. இதெல்லாம் தனித்தனி மாகாணங்களா இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு கவர்னர்களை வந்து அவங்க நியமனம் பண்ணி ரொம்ப அழகா அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வஹாபியம் வந்து அங்க தலை தூக்கும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களால துருக்கி ஆட்டோமன்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னா, துருக்கியர்கள் வந்து அரபுகள் கிடையாது, அவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்தாலும் அவர்கள் அரபுகள் கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு அரபு, நம்மளுடைய குலத்துல இருந்து வந்திருக்காரு, நம்மளுடைய மொழி பேசக்கூடியவரா இருந்திருக்காரு. இஸ்லாம்ங்கிறது அரபு மொழியில வந்தது, குர்ஆன்ங்கிறது அரபு மொழியில இருக்கக்கூடியது. அப்ப நாம தான் தலைமை தாங்கணுமே தவிர இவங்களுக்கு கீழே நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை இந்த வஹாபியம் தான் கொண்டு வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கருப்பின அடிமை உங்களுக்கு எஜமானராக வந்தால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது போக இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க, எந்த அரபியரும் மற்றவரை விட
உயர்ந்தவர் கிடையாது, மற்றவர்கள் அரபியரை விட தாழ்ந்தவர்களும் கிடையாது, எல்லாரும் சமமானவர்களே அப்படின்னு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. இது போக இன்னொரு விஷயம் குர்ஆன்லயும் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க எல்லாருமே ஆதமுடைய மக்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு தந்தையின் சமுதாயமாக வந்தவர்கள் தான் இந்த மனித சமுதாயம். அதனாலதான் சமத்துவத்தை கடுமையான முறையில இஸ்லாம் இங்க பேணுது. ஆனா இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 18வது நூற்றாண்டு அதோடைய மைய பகுதியிலிருந்து இந்த பிரச்சனைகள், இந்த கடும்போக்குவாதம் உருவாகுது. நாங்கள் அரபுகள், எங்களுக்கு தான் சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேர்ல அங்க பிரச்சனைகள் உருவாகுது. நீங்கள் துருக்கியர்கள், உங்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வர்றாங்க. மக்கள் இதை பெருசா ஆரம்பத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேற வழி இல்லாம மக்களை இவர்கள் நிர்பந்தப்படுத்தும் பொழுது மக்களுக்கும் வேறு வழி இல்லை, மற்ற விஷயங்களை சிந்திக்க முடியாத அளவுக்கு இவங்க சிந்தனைக்குள்ளேயே மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். இந்த வஹாபிசம் எப்படி இந்த இடத்துல வேர் பிடிக்குது, இந்த நஜத் பகுதியில தான் வேர் பிடிக்குது. இது எப்படி வேர் பிடிக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்க என்னவா இருந்தது, ஏன் அதற்கான தேவை இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்கு புறம்பான சில விஷயங்கள் அங்க அரேபியால நடக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு உள்ள முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபாத்தியா, தர்கா மாதிரியான விஷயங்கள், ஒரு மரத்தை புனிதமாக்கி அந்த மரத்துல வந்துட்டு இந்த தொட்டில கட்டுறது, வலையில மாட்டுறது, அந்த துணியை வந்து கட்டுறது, வேண்டுதல்ங்கிற பேர்ல செய்யறாங்க இல்லையா, அது இந்த பூட்டு போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரேபியாலயும் அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது. அது ரொம்ப கடுமையான ஒரு 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 இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிலை அப்படின்னு சொன்னாலும் கூட இது அங்க நடந்துகிட்டு இருந்ததுதான் இவர்களுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பா மாறி இருந்தது. அதாவது இங்க வந்துட்டு குழந்தை வரம் வேண்டி எல்லாரும் அந்த அரச மரத்தை சுத்துவாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல, அரேபியால வந்து அரச மரம் கிடையாது, அங்க வந்து பேரிச்சை மரம் தான் உண்டு. அந்த பேரிச்சை மரங்கள்ல சில மரங்களை புனிதமான மரமா மாத்தி அந்த பேரிச்சை மரத்தை அங்க அரபுகள் சுத்தக்கூடிய ஒரு அவல நிலை அன்னைக்கு இருந்தது. அது நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேணும், அது உண்மை. தங்களுக்கான ஒரு நேர்ச்சையாக அந்த மக்கள் வந்து அன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரேபியா, குறிப்பா அந்த சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட சிலை வணக்கத்திற்கு நெருக்கமாக சென்று விட்டார்கள் அப்படின்னு தான் பதிவே பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 1703 முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய அந்த பிறப்பு நடக்குது. இமாம் அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவருடைய அந்த பிறப்பே நடக்குது. இவர் பேரும் முகமது தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வஹாபி இமாமு, அப்துல் வஹாபி ஒரு பேரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவருடைய பேர் வந்து அப்துல் வஹாப் இல்ல. அந்த வஹாபிசத்தை கொண்டு வந்தவருடைய பேர் வந்து அப்துல் வஹாப் கிடையாது. இவர் பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அதாவது அவருடைய அப்பா பேர் தான் அப்துல் வஹாப். அப்ப ஏன் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இத வஹாபிசம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரும் முஹம்மது, இவருடைய பேரும் முஹம்மது அப்படிங்கிறதுனால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது வரலாற்றுல அப்படிங்கிறதுக்காக மார்க்க அறிஞர்கள் தெளிவா இவருடைய பேரை வந்து முஹம்மதாகவே இருந்தாலும் இவருடைய தந்தையுடைய பேரை வச்சு அடையாளப்படுத்திட்டாங்க, குழப்பம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வழக்கம் போல எல்லாரும் போலவும் மதரசால போய் தான் படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு வரும்பொழுது இவர்களுக்கு பல விஷயங்கள் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. குரான்ல சொல்லக்கூடிய விஷயம் தௌஹீதாக இருக்கிறது, அதாவது ஏகத்துவமா இருக்கு. ஆனா நடைமுறையில பார்க்கும் பொழுது இவருடைய கண்களுக்கு எல்லாம் ஷிர்காவே தெரியுது. அப்ப ஷிர்காவே தெரியக்கூடிய இந்த சூழ்நிலையில குரானை நாம தெரிஞ்ச மொழியில படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவா தெரியுது எதெல்லாம் தவறோ அதெல்லாம் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. மக்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தவறுன்னு. ஏன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் இதை மாத்த முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வரும்பொழுது கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சின்னா உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு 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 எச்சரிக்கையெல்லாம் சொல்றாங்க. அதை மீறிதான் அவர் பல விஷயங்களை அங்க செய்யறாரு. அப்படி செய்யும் பொழுது முதல்ல எதிர்பார்த்த மாதிரி வெறுப்புகள் வருது. ஆனா அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாம காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு பெரிய அளவுல அவர் வந்துட்டு மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அரேபியால பெரும் மாற்றங்கள் உருவாகுது. சமூக சீர்திருத்தம் உண்டாகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இமாம் அப்துல் வஹாப் அவர்களுடைய காலகட்டத்துல சமூக சீர்திருத்தத்துக்கு முன்னாடி அரசியல் ரீதியான மிகப்பெரிய பூகம்பங்கள் தான் அங்க நடக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அரசியல் ரீதியான நிலநடுக்கங்கள் தான் அங்க உருவாகிறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த இடத்துல ராஜ்யத்துக்கான சண்டைகள் அப்துல் வஹாபுடைய கொள்கையை வச்சு உருவெடுக்கிறத நம்ம வந்து பாக்குறோம்.
வரலாறுல நம்ம அதை அப்படிதான் பார்க்க முடியுது. இமாம் அப்துல் வஹாப் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் எடுத்த எடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சூடு பிடிச்சாலும் கூட அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே வெறுப்பாதான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பேச்சுக்கள்ல வந்துட்டு இந்த மாதிரியான இணை வைப்புன்னு இவர் எதை கருதுகிறாரோ அதை செய்யக்கூடிய மக்கள் மேல ஒரு கடுமையான வெறுப்பு இருக்கிறத அவங்க வந்து பாக்குறாங்க. இது போக இவர்கிட்ட அந்த கடுமையான உணர்வு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதனால இவருடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கே இவரை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. குறிப்பா இவருடைய அப்பாவுக்கும் கூட மிகப்பெரிய அளவுல ரொம்பவும் கவலையா இருக்கு. காரணம் என்னன்னா, மகன் வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரத்துல இறங்குறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கிட்ட வந்து ரொம்ப வரட்டு பிடிவாதம் தெரியுது. என்ன அப்படின்னா, இவர் எதை வந்து தௌஹீதுன்னு நினைக்கிறாரோ அதை ஏத்துக்கொள்றவங்க கிட்டதான் இவர் அன்பா இருக்காரு. இதுக்கு எதிரான இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு மனநிலை கொண்டவரா இருக்காரு. இவர்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவருடைய வீட்டாரே உணர்றாங்க. ஆனா இது எதையும் அது வந்து அவரை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இல்ல. அப்பாவுக்கு கூட இவர் பெருசா அடங்கல. ஒரு கட்டத்துல அப்பா என்ன பண்றாருன்னா இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் ரொம்பவும் சுதந்திரமான ஒரு மனிதரா மாறிட்டார். அப்ப இவருடைய கொள்கைகள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் கொஞ்சம் அப்படியே அங்கங்க பிரபலம் ஆவார் இல்லையா? அப்படி பிரபலம் ஆகும்போது அந்த நஜத் பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் உயைனா அப்படிங்கிற ஒரு பகுதியுடைய சிற்றரசர், அவருக்கு வந்து இந்த தகவல் போகுது. ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் இருக்காரு. யாருப்பா அது, நான் ஏதோ கேள்விப்படுறேனே, என்ன ஏதுன்னு பார்த்து அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இமாம் அப்துல் வஹாப் அவர்களை கூப்பிட்டு வராங்க. அப்ப கூப்பிட்டு வரும் பொழுது இவர் வந்து மார்க்க ரீதியான சில விஷயங்களை எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் உண்மையான தௌஹீத் அப்படின்னு எடுத்து சொல்லும் பொழுது இந்த உயைனா ஆட்சியாளருக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. அரசியல் ரீதியான காரணமும் இதுல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துருக்கி உஸ்மானியா கிலாஃபாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். எப்படியாவது நம்ம வந்து தனித்துவமான ஒரு அடையாள ஆட்சியை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் இவங்களை சந்திக்கும் பொழுது இந்த உயைனா அரசருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இவரை நாம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கை ரீதியாக மக்களை திசை திருப்ப முடியும், நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, இவரு நம்ம கூடவே இருக்கணும், உறவுக்காரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணை வந்து அவர் திருமணம் செய்து வைக்கிறார். அப்ப இவரும் திருமணம் செய்து கொள்றார். ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் இந்த திருமணம் நடக்குது. நான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வேன், இதுக்கு நீங்க எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் தான் நினைச்சதை அதிரடியா செய்ய நினைக்கிறார். அதாவது பிரச்சாரம் செஞ்சு மக்களுடைய மனசை மாத்துறதை விடவும் எது தப்பா இருக்கோ அது எல்லாத்தையுமே தொடச்சி எடுக்கிறது சரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவர் வரார். இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமே இருக்கு. நபி மக்கள் கிட்ட மனமாற்றத்தை உண்டாக்குனாங்க, அதிரடியா போய் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யல. ஆனால் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய அந்த மனநிலை முற்றிலும் எதிர்நிலையா இருக்கு. எப்படின்னா, எது இஸ்லாத்துல சரி அப்படின்னு இவர் நினைக்கிறாரோ அதுக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை மொத்தமா அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள அவர் வர்றாரு. இப்ப அரசருடைய உறவுக்காரராகவும் மாறியாச்சு. இப்ப அரச படைகள் இவருக்கு வந்து சாதகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, பேரிச்சை மரங்கள்லாம் வந்து புனிதமாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு மக்கள் வந்து அதை வலம் வர்றாங்களோ அந்த பேரிச்சை மரங்கள் எல்லாமே வெட்டப்படுது. இந்த சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பரபரப்பு அந்த பகுதிகளில் உண்டாகுது. இப்படி உண்டாகும் பொழுது மக்கள் இங்க என்ன நடக்குது, யார் இவரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. இது போக சின்ன சின்ன அடையாளமிடப்பட்ட சின்னங்கள்லாம் அங்க இருக்கும் பாருங்க, அந்த ரோட்டோரங்கள்லாம் இங்கே இருக்குது இல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இவரு அடிச்சு காலி பண்றாரு. அப்போ இதனால ரொம்ப பரபரப்பு உண்டாகுது அந்த சுற்று வட்டார பகுதிகள்ல. இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை பெரிதாகும் பொழுது துருக்கி உஸ்மானியர்களுக்கு தகவல் போகும் பொழுது யார் இவரு, ஏன் இந்த மாதிரி குழப்பங்களை உண்டாக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. அப்ப இதை தொடர்ந்து பிரச்சனைகள் உதயமாகுது. அதுக்கு மேல இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்ப அந்த குற்றச்சாட்டு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு அவர் வந்து மரண தண்டனை கொடுக்கிறார். இந்த மரண தண்டனைய அவர் வந்து பொது வெளியில வச்சு கொடுக்கும் பொழுது இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து பெரிய அளவுல அங்க பரபரப்பா பேசப்படக்கூடிய பிரபலமான ஒருவரா அங்க மாறுறாரு. ஆனா இந்த இடத்துலயும் அவர் இஸ்லாத்துக்கு முரண்பட்ட ஒரு விஷயத்தை தான் செய்யறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் மேல விபச்சார குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா 4 சாட்சிகள் கொண்டு வரணும்.
ஆனா அவருக்கு அந்த இடத்துல 4 சாட்சிகளை அவர் கொண்டு வந்தாரா, விசாரித்தாரா, அந்த பெண்மணிக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்ததா, அது எதுவுமே தெரியல. அந்த பெண்மணி மேல விபச்சார குற்றச்சாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணியோட சேர்ந்து விபச்சாரம் பண்ணது யார்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்றதுதானே விபச்சாரம். அப்ப அந்த விபச்சாரமே அங்க நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு தீர விசாரிக்காம ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த இடத்துல மரண தண்டனை கொடுக்கும் பொழுது இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். ஆனால் அங்க என்ன நடக்குதுன்னா பெரிய அளவுல ஒரு பரபரப்பாയി இவர் பிரபலமானவரா அந்த இடத்துல மாறிடுறாரு. இப்போ பிரபலமானவரா இவர் மாறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நஜத் பகுதி முழுவதுமே இந்த செய்தி போய் சேருது. இப்ப நஜத் பகுதியில இருக்கக்கூடிய இனக்குழுக்களாக இருக்கிறாங்கல்ல, அந்த இனக்குழுக்களுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவருக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவங்களா மாறுறாங்க. காரணம் என்னன்னா இஸ்லாம் அப்படிங்கிற பேர்ல இவர் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் இவரை பொதுவான தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறத உணர்றாங்க. அப்ப இவருக்கு எதிரான மனநிலை கொண்டவங்களா இந்த இனக்குழு தலைவர்கள் மாறி இந்த உயர்னா அரசர்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது வேற வழி இல்லாம இந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிறது பாதுகாப்பா எனக்கு தெரியல, நீங்க தொடர்ந்து என் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் பாதுகாக்க முடியாது, நம்மளுடைய அரசையும் பாதுகாக்க முடியாது, ஏன்னா சிற்றரசு தானே, அதனால நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறேன் ரெக்கமெண்டேஷனோட, நீங்க அங்க போங்க அப்படிங்கிறாரு. அந்த இடம் தான் அல் திரியா. திரியா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிற்றரசரை போய் அவரு சந்திக்கிறார். அவரு சந்திச்ச அந்த அரசருடைய பேர் தான் சவுத். இன்னைக்கு சவுதி அரேபியான்னு ஒரு இடத்துல இருக்குது பாருங்க, அந்த நாடு, அந்த நாட்டுடைய ஆளக்கூடிய அந்த அரச குடும்பம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த அரச குடும்பத்துடைய அந்த முதல் ஆட்சியாளர் தான் இவர் போய் சந்திக்கிறார். இவரு அங்க போய் சந்திக்கும் பொழுது இந்த கொள்கையை பத்தி எல்லாம் பேசும்பொழுது ஏற்கனவே இந்த கொள்கையை பத்தி அவர் கேள்விப்பட்டிருந்தாரு. இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்காக இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஆட்சி அதிகாரத்துக்காக இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இதை அவங்க தவற விட அவங்களுக்கு மனசு இல்லை. அப்ப இவங்க ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. நாம உறவுக்காரரா மாறிக்குவோம், நீங்க பிரச்சாரம் செய்யுங்க, அரசியல் ரீதியான முன்னெடுப்பை நான் பாத்துக்கிறேன், நாம நம்மளுடைய கொள்கைகளை ரொம்ப வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. அங்கேயும் அந்த சவுதுடைய உறவுக்கார பெண்ணை இவர் இந்த ஒப்பந்த அடிப்படையில திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப இங்க இருந்துதான் ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்குது இவர்களுடைய இந்த பிரச்சாரத்துல. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு தீவிரமா போகுது அப்படின்னு சொன்னா இந்த கொள்கையில இருக்கிறவர்கள் மட்டுமே மார்க்க அறிஞர்களாகவும் மற்றவர்கள் எல்லாமே முர்த்தத்துகளாகவும் பார்க்கக்கூடிய அளவுக்கு போகுது. முர்த்தத் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம், அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இஸ்லாத்துல இருந்து அதை விட்டு வெளியே போனவங்க அப்படின்னு அர்த்தம் முர்த்தத். அப்ப இது மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள இவங்க கால் போக 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 அப்படி மாறிக்கிட்டே வர்றத நம்ம பாக்குறோம். இப்ப அதாவது தன்னுடைய இந்த தௌஹீத் அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கைக்கு எதிரானவங்க முர்த்தத் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சு இல்லையா, இதனால இவங்களுடைய மனநிலை எப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த மக்களுக்கு எதிராக நம்ம போர் செய்யறதே ஒரு புனித போர் தான், ஜிஹாத் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்துருச்சு. 1746 அதிகாரப்பூர்வமாவே ஜிஹாத் அறிவிக்கப்படுகிறது. இந்த சவுது அரசர் தலைமையில இருந்து இந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய அந்த இடத்துல இருந்து இந்த ஜிஹாத் அறிவிக்கப்படுது. யாருக்கு எதிராக அப்படின்னா முஸ்லிம்களுக்கு எதிராக. முஸ்லிம்களுக்கு எதிராக எங்கேயாவது ஜிஹாத் அறிவிக்க முடியுமா? அதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குரானோ ஹதீஸோ எங்கேயுமே இதுக்கு ஆதாரங்கள் இருக்காது. ஆனா இவர்களுடைய மனநிலை இந்த தௌஹீதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமா முர்த்தத் அப்படிங்கிறதுனால இவங்க மேல செய்யக்கூடிய இந்த போர் புனித போர் தான், ஜிஹாத் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. அப்ப இந்த ஜிஹாத் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல பொருளாதாரம் தேவை. அப்ப இந்த பொருளாதாரம் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பொருளாதாரத்துக்கு நம்ம எங்க போகிறது அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. யாரு? இந்த சவுத் இந்த முகமது அவங்க கிட்ட கேட்கும் பொழுது ஏன் இவர் முதல்ல கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் கிட்ட வரி வாங்குறாங்கல்ல, அந்த வரியெல்லாம் ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மக்கள் நம்ம கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சில கொள்கைகளை ஆசைக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரி விலக்கு சில விஷயங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப வரிகள் இல்லாம எப்படி பெரிய போருக்கு தயாராகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இனி கனிமத் அதிகமா கிடைக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா முர்த்தத்துகளோட நம்ம சண்டை போட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது முஸ்லிம்களை எதிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த சண்டைக்கு ஜிஹாதுன்னு பேரு. அந்த சண்டையில எதிரிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய
அதாவது அந்த கொள்ளையடிக்கக்கூடிய பொருட்களுக்கு கனிமத் அப்படின்னு பேர் வச்சு அதை நம்ம பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை இவர் வந்து கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப இப்படி போகுது நிலைமை. 1946 இருந்து தொடங்கின இந்த போர் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடத்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹாபா பெருமக்களை கௌரவப்படுத்த விதமாக அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள்ல அந்த ஒரு கும்பா கட்டுவாங்கல்ல, அந்த கோபுரம் மாதிரி கட்டுவாங்கல்ல, அது வந்து இடிக்கப்படுது எல்லா இடங்கள்லயும். முதல்ல யாருடைய அந்த கும்பா வந்து இடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாயித் இருந்தார் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்ணன், அந்த முசைலமா யுத்தத்துல போயிட்டு கொல்லப்பட்டார் பாருங்க, அவருக்கு வந்து கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு அழகான குவிமாடம் எழுப்பப்பட்டிருந்தது. அதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று அடையாள சின்னமாகவே அந்த நேரத்துல இருந்தது. ரொம்பவும் பிரபலமான அடையாள சின்னங்களாக அது இருந்தது. அப்ப அந்த சின்னங்கள் எல்லாமே அடிச்சு உடைக்கப்படுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி கௌரவமா கட்டியிருக்க, கௌரவப்படுத்துறதுக்காக கட்டியிருக்க அப்படின்னு வந்து அவங்க நினைக்கல, நீ வழிபாடு செய்யறதுக்காக கட்டியிருக்க அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது. கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கும் அந்த சமாதி கிட்ட உக்காஞ்சி இறந்து போன அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்குமான வித்தியாசத்தை கூட இவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு இவங்களுடைய சுபாவம் ரொம்பவும் முரட்டுத்தனமா மாறி இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம். தொடர்ந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை புனித சின்னங்களும் இடிக்கப்படுது. குரான்ல புனிதம் நல்லா சொல்றது மக்கா மட்டும்தான், இஸ்லாத்துல சொன்னது மதீனா, அப்புறம் அந்த அல்-அக்ஸா, இதெல்லாம் தான் புனிதமான இடம், அதை தாண்டி எதுவுமே புனிதம் கிடையாது அப்படின்னு எல்லாமே இடிக்கப்படுது. அந்த நபி தோழர்களுடைய சமாதி, அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகள் கொஞ்சம் அப்படி எழுப்பி, கொஞ்சம் அப்படி அப்படி பூமியில இருந்து கொஞ்சம் எழுப்பப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் பாருங்க. அது சகஜமான ஒரு விஷயம். இஸ்லாத்துல அது தடை செய்யப்பட்டதே கிடையாது. ஆனா இவங்க அந்த கும்பாவை இடிச்சது மட்டும் இல்லாம அந்த எழுப்பப்பட்ட அந்த கோபுரம் மாதிரியான அமைப்புகளை கூட, அடையாளப்படுத்தப்பட்ட அமைப்புகளை கூட அவங்க தரமட்டமாக்கிட்டாங்க. இப்ப யார் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட தெரியாத அளவுக்கு போச்சு நிலைமை. இப்படியே போன இவங்க ஒரு கட்டத்துல மக்காவையும் மதீனாவையும் கூட பிடிக்கிறாங்க. அந்த மக்கா மதீனால இருந்த உலக புகழ்பெற்ற பல அடையாளங்கள், இன்னைக்கு அந்த பேர் கூட நமக்கு தெரியாது, அவ்வளவு அடையாளங்கள் வந்து அங்க இருந்தது. ஒரு அழகான வளைவுகள்லாம் அங்க இருந்தது. இன்னைக்கு கூட அந்த பழைய வீடியோக்கள்ல நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மக்காவுக்கு அந்த சிட்டிக்குள்ள நுழையும் பொழுது ஒரு அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உலக புகழ்பெற்ற ஆர்ட்ஸ்களாக அன்னைக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கினாங்க. சொன்ன ஒரே காரணம் அதுதான், அல்லாஹ் சொல்லாத நீங்க ஏன் செய்யறீங்க, இதெல்லாம் ஒரு அடையாளமா, இதெல்லாம் ஒரு புனித தன்மையா அப்படின்னு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில மதீனாலையும் இதேதான் நிலைமை. மதீனால அதிகமான நபித்தோழர்கள் அடக்கப்பட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த இடத்த பூரா சமமாக்கி விட்டாங்க. இப்ப யார் எங்க அடக்கம் பண்ணிருக்காங்கிற அந்த ஒரு விஷயம் கூட தெரியாத அளவுக்கு போச்சு நிலைமை. இது போக இந்த குவி மாடம், அதே அந்த கும்பா எங்கெல்லாம் இருந்ததோ அதையும் அடிச்சு நொறுக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக, அவர் அடங்கிய அந்த இடத்தை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த பச்சை கலர் டூம் அது போட்டிருக்கு பாருங்க, இன்னைக்கும் நீங்க பாப்பீங்க, அது ரொம்ப பழமையானது. அதை இடிக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஒரே காரணம் தான், அது புனிதமானது கிடையாது, அது இஸ்லாத்துல சொல்லல, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, பிற்காலத்துல வந்த மக்கள் தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற பேர்ல நாம இப்பவும் சொல்றோம், அதுக்கு ஆற்றல் இல்ல, அது புனிதம் இல்ல, அது சக்தி இல்ல, அது கிட்ட போய் நீங்க வழிபாடு பண்ணா உங்களுக்கு பதில் கொடுக்காது, எல்லாம் சரி. அந்த டூம் கிட்ட போய் யார் வழிபாடு பண்றாங்க? யாருமே வழிபாடு பண்றது கிடையாது. அப்ப அது எதுக்காக அப்படின்னா, இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவருடைய தோழர்கள் அபூபக்கர் அவர்கள் வலது பக்கத்திலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடது பக்கத்திலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட அந்த குவிமாடம் புனிதமானது கிடையாது, சக்தி உள்ளது கிடையாது அப்படின்னு இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஒரு தனியா ஒரு டீம் வச்சிருப்பாங்கல்ல, அதை நீங்க போய் இடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு செஞ்சிருக்கு. வரலாறுல அப்படிதான் பதிவாயிருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு செஞ்சிருக்கு, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க பயந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. சில பேருக்கு உடல்நல கோளாறும் நடந்ததா சொல்றாங்க. இதனால அந்த நேரத்துல அது சரி, நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மக்காவா இருக்கட்டும் மதீனாவா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வெற்றி கொண்டு மறுபடியும் துருக்கி உஸ்மானியா கிலாஃபா உள்ள வரும்போது அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவாங்க. இப்படி 3 முறை அதை கைப்பற்றினாங்க இந்த சவுது குடும்பம். 3வது முறையா கைப்பற்றும் பொழுதுதான்
மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அங்க நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஜன்னத்துல் பக்கி, அங்க அடக்கம் செய்யப்பட்ட நபி தோழர்கள், தோழியர்கள், அவங்களுடைய அடக்க ஸ்தலங்கள், அடையாளம் எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணாங்க. முழுசா தகர்த்து எரிஞ்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க தகர்த்து எரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் கண்கூட பார்த்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம நேத்து பார்த்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் இன்னைக்கு பாக்குற மக்காவுக்கும் மதினாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியும்.